الحمد لله الأكرم الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان ما لم يعلم، فسبحان الذي لا يحصى امتنانه باللسان ولا بالقلم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الموت النصيحة الساكنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அம்ம நவாலஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவன் எப்படிப்பட்டவன் என்றால், யஹ்லுகு மா யஷா, தான் நாடியதை படைக்கக்கூடியவன். யஃஅலு மா யஷா, தான் நாடியதை செய்யக்கூடியவன். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பத்தில் தான் நாடக்கூடிய தோற்றத்தில் படைக்கக்கூடியவன். வஅன்னஹு ஹுவ அல்ஹக வ அப்கா, சிரிக்க வைக்கக்கூடியவன், அழ வைக்கக்கூடியவன். வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, ஹயாத்தாக்குபவன் மற்றும் மௌத்தாக்குபவனும் அவனே. வஅன்னஹு கலகஸ் ஸௌஜைனி ذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன் அவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக ஒப்பாக உவமையாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்ற ஈடேற்றமும் சலாம் என்ற கருணையும் நமது ஈருலகத்தின் தலைவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஒன்று விடாது பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மேலும் கண்ணியமான இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழில் சொல்லுவார்கள், தோன்றின் புகழோடு தோன்றுக, இல்லேற் தோன்றாமை நன்று என்பதாக. புகழ் என்ற வார்த்தைக்கு முதல் சொந்தக்காரன் படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவனே. இரண்டாவதாக அந்த வார்த்தை உலகத்தில் அதிகமான மனிதர்களுக்கு சூட்டப்பட்ட பெயராக மாறி மக்கள் எல்லாம் தங்களுடைய தலைவராக இம்மையிலும் மறுமையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரின் பெயராக மாறி அவரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்மணி நாயகம் புகழோடு தோன்றியவர், தோன்றி மறைந்து சுமார் 1400 வருடங்கள் பின்னும் புகழப்பட்டு கொண்டிருப்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது என்றாலே அர்த்தம் புகழுக்குரியவர் என்று பொருள். பிறப்பதற்கு முன்பாகவே அவர் ஜபூரில் புகழப்பட்டார், தௌராத்தில் புகழப்பட்டவர், இன்ஜீலில் புகழப்பட்டவர். பிறந்ததற்கு பின்னால் குர்ஆனிலும் புகழப்பட்டவர். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சுமார் 4 இடத்தில் கூறுகின்றான். முதலாவது சூரத்துல் ஆல இம்ரானிலே வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இரண்டாவது சூரத்துல் அஹ்ஸாபிலே மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலல்லாஹ், மூன்றாவதாக சூரத்துல் முஹம்மதிலே வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத், நான்காவதாக சூரத்துல் ஃபத்ஹ்லே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமதி ஹதீஸில் நாளை மறுமையில் கண்மணி நாயகத்தினுடைய கையில் புகழ் என்ற கொடி கொடுக்கப்படும். அந்த கொடியிற்கு பின்னால் தான் உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களும் அனைத்து மக்களும் நிற்பார்களாம். அல்லாஹ் குர்ஆனில் இதையும் கூறுகின்றான். அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, புகழ் தடம் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எப்படிப்பட்ட கண்மணி நாயகம்! உலகத்திலே நேரிய வழி கடமை 5 காட்டி, கருணை வாழ்வை நாட்டி, சாதி மத வேதத்தை ஓட்டி, நீதத்தை ஊட்டிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 571 ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள். பிறக்கும் பொழுதே தந்தை இழந்தவர்கள். பிறந்த 6வது வயதிலே தாயையும் இழந்தார்கள்.
பிறந்த 8வது வயதில் தனது பாட்டனாரை இழந்தார்கள். 23வது வயதில் அமீர் என்ற பட்டத்தை பெற்றார்கள். 25வது வயதில் செல்வ சீமாட்டியான கதீஜா அம்மையாரை மனம் முடித்துக் கொண்டார்கள். 36வது வயதில் ஹிரா குகைக்கு அடிக்கடி சென்று வர ஆரம்பித்தார்கள். 40வது வயதில் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள். 53வது வயதில் மக்காவுக்கு மதினாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தார்கள். 54வது வயதில் இஸ்லாத்தில் முதல் யுத்தமான சரித்திரம் பேசக்கூடிய யுத்தமான பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். 62வது வயதில் அவர் மக்காவை வெற்றி கொண்டார்கள். அந்த வருடத்தில் தான் ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பி வைத்தார்கள். அனுப்பக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், யா முஆத், நீ யமன் தேசத்திற்கு கவர்னராக செல்கின்றாய். நீ சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பு இதுவாகத்தான் இருக்கும். இதற்கு பின்னர் நீ என்னை சந்திக்க மாட்டாய் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலஅல்லக அன்த முர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. முஆதே, நீ திரும்பி வரக்கூடிய நேரம் என்னுடைய கபரை தான் கடந்து செல்வாய் என்று சொன்னார்கள். இதை கேட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். தேம்பி தேம்பி அழுத நிலையிலே யமன் தேசத்திற்கு கவர்னராக செல்லுகின்றார்கள். சகோதரர்களே, அதே வருடம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரமலான் மாதம் வருகிறது. எப்பொழுதும் ரமலானில் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் இந்த வருடம் 20 நாட்கள் இருந்தார்கள். அதே போல் வளமைக்கு மாறாக ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானில் ஒரு முறை முழுவதுமாக குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஆனால் இந்த முறை 2 தடவை ஓதி காண்பித்தார்கள் வளமைக்கு மாறாக. சகோதரர்களே, அதே வருடம் துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்பத்திற்கு முன்னால் துல்கஅதாவின் கடைசி பகுதியில் சுமார் 1,24,000 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஹஜ் செய்தார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ். அரஃபா தினம் வந்தது. அரஃபா மலையில் ஏறினார்கள். சஹாபாக்களை பார்த்து அதிகமான உபதேசங்கள் செய்தார்கள். சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே, இஸ்மஉ கௌலி, நன்றாக சொல்வதை கவனமாக கேளுங்கள். சொன்னார்கள், இதே இடத்தில் இந்த வருடத்திற்கு பின்னால் உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் கண்மணி நாயகம் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு மக்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடம் விசாரித்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்டார்கள். அனைத்து மக்களும் நபியை பார்க்கின்றார்கள். உலகத்திற்கு தலைவராக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் கேட்கின்றார்கள். சொன்னார்கள், சஹாபாக்கள் எல்லாம், நீங்கள் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்லுவோம். உடனே கண்மணி நாயகம் வானத்தின் பால் கையை உயர்த்தி அல்லாஹு அஷ்ஹது அல்லாஹு அஷ்ஹது என்று சொன்னார்கள். நீயே சாட்சியாக இரு என்று சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகின்றான். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் நான் இஸ்லாம் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். இந்த ஆயத்தை இறங்கியவுடன் சஹாபாக்கள் எல்லாம் அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றார்கள். காரணம், இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். அதே சபையில் அழுகின்றார்கள். எல்லாம் கேட்கின்றார்கள், எதற்காக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக அழுகின்றீர் உமர் அவர்களை கேட்கும் பொழுது சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப், உங்களுக்கு விளங்கவில்லை, இன்னஹு லைஸ பஅதல் கமாலி இல்லன் நுக்ஸான். மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய குறை ஏற்பட போகிறது என்று சொன்னார்கள். அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஹஜ் பற்றி என்னிடம் படித்துக் கொள்ளுங்கள், அடுத்த முறை ஹஜ் செய்வது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் சூரத்துன் நஸ்ர் அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். நபியே, அல்லாஹ்வின் வெற்றி வந்தால் வரஐதன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை கண்டால் ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்கள், பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியவுடன் மக்கள் எல்லாம் கடும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். நபியை வந்த வேலை முடிந்து விட்டது, புறப்பட தயாராகுங்கள் என்று சொன்னது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிந்து விட்டது. ஹிஜ்ரி 12 ஆரம்பிக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு ஜனாசாவுடன் கலந்து கொள்ள சென்றார்கள். சென்ற நபிக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. எந்த அளவு என்றால், வா ரஸா, என்னுடைய தலை என்று கண்மணி நாயகம் துடித்துடித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றிருந்து ஆரம்பித்த நோய் காய்ச்சலாக மாறியது.
எந்த அளவுக்கு என்றால் நபியினுடைய தலைப்பாகைக்கு மேல் உஷ்ணம் தெரிய ஆரம்பித்தது, உஷ்ணம் வெளியே தெரிந்தது. புதன்கிழமை இதே நிலையில் அடைகின்றார்கள். சொன்னார்கள் கண்மணி நாயகம், ஐன அனகதா ஐன அனகதா, நாளை நான் எங்கே இருப்பேன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மனைவிமார்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் தங்க நினைக்கின்றார்கள் என்று நினைத்தவுடன் உடனே ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் தங்க அனைத்து மனைவிமார்களும் ஒப்புக்கொள்கின்றார்கள். அதே போல் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. நபி பெருமானார் ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பெருமானாருடைய ஒத்தை தோல் புஜத்தை தூக்கி தன்னுடைய தோளில் போட்டுக் கொண்டார்கள். மறுபக்கம் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி அவர்களுடைய தோல் புஜத்தில் அவருடைய இடது பக்கத்தை போட்டுக் கொள்கின்றார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவர்களால் நடக்க முடியவில்லை கண்மணி நாயகத்தினால். கண்மணி நாயகம் தன்னுடைய பெருவரல் நிலத்தில் தேய்த்தபடியே ஆயிஷா அம்மையாருடைய வீட்டை அடைகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி பெருமானாரை பார்த்தவுடன் உடனே அவர்களை படுக்க வைத்துவிட்டு குல்சூராவை எல்லாம் மூன்றையும் மோதி ஊதுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம அஸ்ஹிபல் பஅஸ ரப்பன் நாஸ் அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி ஷிஃபாஉக இல்லா ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா என்ற துஆவை எல்லாம் மோதி ஊதுகின்றார்கள். அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வருகின்றார்கள். உம்மு சலமா கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் வந்து பார்த்து விட்டு கேட்கின்றார்கள், மருத்துவரை கூப்பிட்டு மருத்துவம் பார்க்க சொல்லலாமா? சொன்னார்கள் கண்மணி நாயகம், எனக்கு நோயே மருந்தம்மா, வேண்டாமம்மா என்று சொன்னார்கள். அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், வந்து பெருமானார் படுத்திருக்கின்றார்கள், போர்வைக்கு மேல் கையை வைத்து விட்டு கண்மணி நாயகத்தை கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் எப்படி தாங்கிக் கொள்கின்றீர்கள்? போர்வைக்கு மேல் உஷ்ணம் தெரிகின்றதே, எப்படி தாங்கிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சுமார் 40 மடங்கு நபிமார்களுக்கெல்லாம் சோதனை கொடுக்கப்படும், வேதனை கொடுக்கப்படும், எல்லாத்தையும் தாங்கிக் கொள்வோம் என்று கண்மணி நாயகம் சொல்லுகின்றார்கள். அடுத்த நாள் நிலை அதிகரிக்கின்றது. சஹாபாக்களை கூப்பிட்டு, தோழர்களே, எனது உடம்பில் 7 கிணறுகளிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுங்கள், என் மக்களிடம் நான் பேச வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கண்மணி நாயகம் சொன்னதை எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் எல்லாம் தண்ணீரை ஊற்றுகின்றார்கள். பின்னர் நபியின் வருத்தம் சற்று குறைய ஆரம்பித்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை தனது மேனியில் போர்த்தி கொண்டு மஸ்ஜிது நபவிக்கு சென்றார்கள். சென்ற நபி மெம்பரின் மீது ஏறினார்கள். நபியினால் நிற்க முடியவில்லை. உட்கார்ந்து விட்டு மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், நீண்ட உபதேசம் செய்தார்கள், நிறைய உரைகள் செய்தார்கள். முதல் சொன்னார்கள், நான் மரணித்து விட்டால் என்னுடைய அடக்கஸ்தலத்தை நீங்கள் வணக்கஸ்தலமாக மாற்றக்கூடாது. கண்மணி நாயகம் மெம்பரின் மீது நின்று கேட்டார்கள், யாருக்காவது நான் அநியாயம் செய்திருக்கின்றேனா? மன் குன்த ضربته, யாரையாவது நான் அடித்திருக்கின்றேனா? கண்மணி நாயகம், யாரையாவது நான் அடித்திருக்கின்றேனா என்று மெம்பர் மீது கேட்டார்கள். சொன்னார்கள், யாரையாவது நான் அடித்திருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய முதுகு இருக்கின்றது, என்னை அடித்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ். சொன்னார்கள், பிறகு அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு 2 அவகாசங்களை கொடுத்தான். ஒன்று, உலகத்தில் நீண்ட நாள் ஆயுள். இரண்டாவது, அல்லாஹ்வை பார்க்க வரப்போகிறாயா என்று கேட்டான். அந்த அடியான் உலகத்தை விட்டுவிட்டு படைத்த ரப்பை பார்ப்பதற்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னவுடன் அழுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள், அழுகின்றார்கள். அந்த அடியான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் என்று சொன்னது புரிந்து கொண்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பிறகு வீட்டிற்கு வந்தார்கள். நபி பெருமானார் அடிமைகள் எல்லாம் அனைவரையும் உரிமை விட்டார்கள். உலகத்திற்கே தலைவராக வந்த கண்மணி நாயகத்தினுடைய வீட்டில் வெறுமனையே 7 தீனார் தான் இருந்தது. அதையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சதக்கா செய்தார்கள். வியாழக்கிழமை இதே நிலையை கடக்கின்றார்கள். நோயுடைய நேரத்திலும் வியாழக்கிழமை வரை நபி பெருமானார் சுபஹ் தொழுகை வைத்தார்கள், லுஹர் வைத்தார்கள், அசர் வைத்தார்கள், மக்ரிப் வைத்தார்கள். இஷாவுடைய நேரம் வந்தது. கண்மணி நாயகத்தினுடைய நோய் அதிகரிக்கிறது. கேட்டார்கள் ஆயிஷா அம்மையாரை அழைத்து, அசல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? சொன்னார்கள் அம்மையார், வஹும் யன்தஸிரூன, மக்கள் தொழவில்லை, உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் சொன்னார்கள், உடனே ஒழு செய்ய தண்ணி வையுங்கள், நான் ஒழு செய்து விடுகிறேன் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் ஒழு செய்தார்கள். எழுந்தார்கள், மயக்கமிட்டு விழுந்து விட்டார்கள். பிறகு மயக்கத்திலிருந்து கேட்டார்கள், அசல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். மீண்டும் ஒழு செய்தார்கள். இது போல் 3 முறை நடந்தது. 3வது முறை சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, என்னால் முடியவில்லை அம்மா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தொழ வைக்க சொல்லுங்கள். நபி ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில் சுமார் 17 வக்து தொழுகைகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்தார்கள். அதற்கு பின்னால் நபியினால் தொழுகைக்காக எழுந்து செல்ல முடியவில்லை. திங்கட்கிழமை நாள் வருகிறது, சுபஹ் நேரம் வந்தது. மக்கள் எல்லாம் சுபு தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி பெருமானார் திரையை அகற்றிவிட்டு பார்த்தார்கள்.
நபி தொழுவைக்கு வரப்போகிறார்கள் என்று நினைத்து அனைத்து மலக்குமார்களும் அனைத்து சஹாபாக்களும் தொழுகையிலே நிலை சிதற ஆரம்பிக்கின்றார்கள். பெருமானார் சொன்னார்கள், அத்திம்மு ஸலாத்தக்கும், தொழுகையை முடித்துக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் இந்த உலகத்தில் தொழுத கடைசி தொழுகை அந்த ஃபஜ்ருடைய தொழுகை. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் நபி கடைசியாக தொழுதார்கள் ஃபஜ்ருடைய தொழுகை. அதற்கு பிறகு லுஹாவுடைய நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகை தருகின்றார்கள். வருகை தந்ததை பார்த்து கண்மணி நாயகம் படுக்கையிலே அழுகின்றார்கள். ஃபாத்திமா அம்மையார் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அருமை தந்தையை எதற்காக அழுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது சொன்னார்கள் கண்மணி நாயகம், நீ எப்பொழுது வந்தாலும் உன்னுடைய தந்தை எழுந்து உன்னை வரவழைப்பேன், என்னால் இப்பொழுது முடியவில்லை அம்மா என்று அழுகின்றார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அருகில் அழைத்து ஏதோ காதில் சொன்னார்கள். ஃபாத்திமா அம்மையார் அழுகின்றார்கள். பிறகு ஏதோ சொன்னார்கள், சிரித்தார்கள். ஆயிஷா அம்மையார் சொல்கின்றார்கள், நபியுடைய மரணத்திற்கு பிறகு ஃபாத்திமா அம்மையாரை கூப்பிட்டு கேட்டேன். சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகின்றேன், நான் அழுதேன் என்று சொன்னார்கள். பிறகு என்னை நாளை மறுமையில் நீதான் அம்மா முதலில் சந்திப்பாய். பிறகு சொன்னார்கள், சொர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக நீயே இருப்பாய் என்று சொன்னார்கள். நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துடைய நிலை நபிக்கு ஆரம்பிக்கின்றது. தந்தையினுடைய சக்கராத்தை பார்த்து அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பிக்கின்றார்கள். என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்டமே, என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்டமே என்று அழுகின்றார்கள். சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய அருமை மகளை பார்த்து, லைஸா அலா அபீக கர்புன் பஅதல் யௌம், லைஸா அலா அபீக கர்புன் பஅதல் யௌம், உன்னுடைய தந்தைக்கு ஃபாத்திமாவே உன்னுடைய தகப்பன் படும் கடைசி கஷ்டம் இதுதான், இதற்கு பிறகு உன்னுடைய தந்தை கஷ்டப்பட மாட்டான் என்று சொன்னார்கள். தன்னுடைய கணவன் படும் கஷ்டத்தை பார்த்த ஆயிஷா அம்மையார் ஒரு புறம் தன்னுடைய நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையிலே ஏந்தி, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடியில் கூட வைக்கவில்லை, தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஃபியா அம்மையார் வருகின்றார்கள், நபியை பார்க்கின்றார்கள், செல்கின்றார்கள், பார்க்கின்றார்கள், செல்கின்றார்கள். 3வது முறை நபி பெருமானார் கூப்பிட்டு வேண்டாம் அம்மா என்று சொன்னார்கள். சஃபியா அம்மையார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத்தை பார்த்து விட்டு சென்று 2 ரக்காத் தொழுது விட்டு கேட்கின்றார்களாம், யார் அல்லாஹ், யா அல்லாஹ், பெருமானாருக்கு கொடுத்த இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்து என்னை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தி வேண்டாலும் சரி, என்னை கஷ்டப்படுத்தி நீ மரணித்துக் கொள், எனக்கு நீ மரணத்தை கொடுத்து விடு என்று துஆ கேட்கின்றார்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அங்க அப்படி துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நான் இங்க என்னுடைய உம்மத்துக்கு அனைத்து உம்மத்தினுடைய அனைத்து மனிதர்களுடைய சக்கராத்தையும் எனக்கு கொடு என்று நான் துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி துஆ கேட்க வேண்டாம் அம்மா என்று கண்மணி நாயகம் சொல்கின்றார். தன்னுடைய சக்கராத்திலும் உம்மத்தை பற்றி கவலைப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மணி நாயகன் தன்னுடைய மடியில் ஆயிஷா அம்மையாருடைய மடியில் படுத்திருக்கின்றார்கள். ஆயிஷா அம்மையார் தண்ணீரை எடுத்து பெருமானாருடைய உடம்பில் தேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு தேய்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹ் தனது கையால் தண்ணீரை எடுத்து தேய்த்து கொண்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தில சக்கராத் என்று சொன்னார்கள். மௌத்துக்கும் சக்கராத் உள்ளது, மௌத்துக்கும் சக்கராத் உள்ளது. எந்த அளவு கஷ்டப்பட்டார்கள் திர்மிதி ஹதீஸில் பதிவு செய்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னனி அலா சக்கராத்தில் மௌத், நபி பெருமானார் யா அல்லாஹ் எனது சக்கராத்தை நீ லேசாக்குவாயாக என்று துஆ செய்தார்களாம். சற்று நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு வருகின்றார்கள், வருகை புரிந்தார்கள். அவர்களுடைய கையில் மிஸ்வாக் இருந்தது. பெருமானார் சக்கராத்தில் இருக்கின்றார்கள். அந்த மிஸ்வாக்கை பார்த்தார்கள். ஆயிஷா அம்மையார் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மிஸ்வாக் செய்திடவா? சொன்னாங்க, ரசூலல்லாஹ் பேச முடியவில்லை, பெருமானார் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தலையை அசைத்தார்கள். உடனே அந்த மிஸ்வாக்கை வாங்கி பெருமானாருக்கு ஆயிஷா அம்மையார் தன்னுடைய பல்லிலே கடித்து மிருதுவாக்கி தன்னுடைய கணவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்தார்கள். பெருமானாருடைய உடம்பில் இறுதியாக சென்ற உணவு என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில் அருமை மனைவி ஆயிஷா அம்மையாருடைய எச்சில் தான் கடைசியாக சென்றது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. மலக்குல் மௌத்தும் வருகை தந்து விட்டார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள், நபிகள் நாயகமே, மலக்குல் மௌத் வந்திருக்கிறார் நாயகமே, அனுமதி கேட்கின்றார் நாயகமே, இதுவரை உலகத்தில் யாருக்கும் அனுமதி கேட்கவில்லை, படைத்த ரப்பு கேட்க சொல்லியிருக்கின்றான், அனுமதி கேட்கின்றார் நாயகமே என்று சொன்னவுடன் மலக்குல் மௌத்தோடு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய மலக்கும் வந்திருக்கிறார் நாயகம் என்று சொன்னார்கள். அந்த இஸ்மாயில் என்ற மலக்கு படைத்ததிலிருந்து தனது இறுதி நபியை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் இறுதியாக அனுப்பப்பட்ட நபியை பார்க்க வேண்டும் என அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். உங்களுக்கு இவர்
உங்களை பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்தான், பார்க்க வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் இஸ்மாயில் என்ற மலக்கு வருகின்றார். பார்க்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழுகின்றார். என் நபியே, நாயகமே, உங்களை ஹயாத்திலே பார்க்க முடியவில்லை நாயகமே, உங்களை நான் மௌத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே தான் அல்லாஹ் என்னை பார்க்க அனுமதி கொடுத்தான் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி கேட்கின்றார்கள். ரூஹை எடுக்கக்கூடிய மலக்குல் மௌத் நபி பெருமானாரிடம் அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி கொடுத்தார்கள். நபி பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கண்மணி நாயகம், இறுதி நேரம், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம். கண்மணி நாயகம், அல்லாஹும்ம ஹவ்வின அலைனா சக்கராத்தில் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வின அலைனா சக்கராத்தில் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வின அலைனா சக்கராத்தில் மௌத் என்று சொன்ன நாயகம், யா உம்மத்தி, அல்லாஹும்ம யா உம்மத்தி, உம்மத்தினுடைய நிலை, உம்மத்தி எப்படி போகும் என்று கடைசி நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டார்கள். கண்மணி நாயகம் தன்னுடைய உம்மத்தை பற்றி கடைசி நேரத்தில் ரூஹை எடுக்கக்கூடிய நேரத்தில் கவலைப்பட்டார்கள். கடைசியாக அல்லாஹும்மர் ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்மர் ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்மர் ரஃபீக்கல் அலா என்று சொல்லி கண்மணி நாயகம் அருமை மனைவியுடைய மடியிலே ரூஹ் பெறுகின்றது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமான செய்தி உலகத்தில் தீ போல பரவுகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வேற எங்கோ சென்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு பக்கம் வாளை எட்டிக்கொண்டு, யார் தம்பி பெருமானார் மௌத்தாகி விட்டாங்கன்னு சொன்னீங்களோ அவங்களுடைய தலை என்னுடைய வாய் கவ்வும் என்று சொன்னார்கள். ஒரு பக்கம் ரபிஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு கையை ஏந்தி அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், நபி பெருமானார் மரணித்து விட்டார், இதற்கு மேல் என்னால் இந்த உலகத்தில் வாழ பிரியமில்லை என்று சொன்னார்கள். உடனே அவர்களுடைய ரோகம் பிரிகிறது. அவர்களும் அதே இடத்தில் மரணமாகின்றார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் உம்மத்தை பற்றி கஷ்டப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். கியாம நாள் வரை வரக்கூடியவர்களுக்காக ஜன்னத்துல் பக்கீல சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க. என்ன தெரியுமா? ஹயாத்துல கண்மணி நாயகம் ஒரு நாள் இரவிலே திடீரென்று ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் அழுதார்களாம். இப்னு மௌஹிபா சொல்கின்றார்கள், அவர்கள் அன்று இரவு முழுவதும் அழுததற்கு பலன் என்ன தெரியுமா அல்லாஹ் கொடுத்தான்? காலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களாம். வந்து சொன்னார்களாம், இதுவரை இதற்கு மேல் கியாம நாள் வரை வரக்கூடிய மக்கள் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கப்பட்டாங்கன்னா அவங்க அனைவருக்கும் கேள்வி கணக்கே கிடையாது என்று சொன்னார்களாம். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிட்டு போறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறகு நபி பெருமானாரை அடக்கம் செய்துவிட்டு தன்னுடைய அன்பு கணவர் ஒரு பக்கம் மரணமாகிய போது ஆயிஷா அம்மையார் ஒரு பக்கம் அழுவ இன்னொரு பக்கம் தன்னுடைய அருமை தந்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் உலகத்தில் யாருக்குமே என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீண்ட சம்பவம், நேரமாகிவிட்டது. சகோதரர்களே, நபி பெருமானாரை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள். வந்தவுடன் ஃபாத்திமா அம்மையார் அழுது கொண்டே கேட்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு, என்னுடைய அருமை தந்தைக்கு மேல் மண்ணை போட உனக்கு எப்படி அம்மா மனசு வந்தது என்று கேட்டார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஃபாத்திமா அம்மையார் கேட்டாங்க, என்னுடைய அருமை தந்தைக்கு மேல மண்ணை போட உனக்கு எப்படி மனசு வந்தது என்று சொல்லி அழுகின்றார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழும் காலம் எல்லாம் எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்து, எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என விலகி இருக்க சொன்னார்களோ அதையெல்லாம் விட்டு விலகி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே மேலும் ஹவுதுல் கௌசர் தண்ணீர் தடாகத்திலே நபி பெருமானாருடைய கரங்களில் தண்ணீரை வாங்கி கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீமுன் மலிகுன் கதீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.